ஹே ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு அடிடஸ் அல்ட்ரா பூஸ்ட் 5ல ஒரு 16 கிலோமீட்டர் ஓடினேன். 10 தான் பிளான் பண்ணேன். பட் தென் ஸ்மூத்தாக இருந்ததுனால ஒரு 16-17 கிலோமீட்டர் ஓடிட்டேன். கைண்ட் ஆஃப் அ லாங் ரன் சொல்லலாம் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். இந்த ஷூ வந்து ஒரு ஹெவி ரன்னர்ஸ், பிகினர்ஸ் அண்ட் தென் ஒரு லாங் ரன்னுக்கான ஒரு ஷூ, ஒரு ஃபுல் மேரத்தானுக்கான ஒரு ஷூ. இதோட பிரதர் தான் வந்து பியோர் பூஸ்ட் 5. அது ஹாஃப் மேரத்தான். அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை விட. பிகாஸ் அதோட குஷனிங், இதோட ஸ்டாக் ஹைட்டோட அதோட ஸ்டாக் ஹைட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால அந்த சாஃப்ட்னஸ் அண்ட் எனர்ஜி ரிட்டர்ன் இதில் வந்து ரொம்ப டென்ஸாக ஃபோம் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு 42 கிலோமீட்டர் இந்த ஷூவில் நீங்கள் 100 கிலோமீட்டரே ஓடலாம். அது வரைக்கும் இது ஃப்ளாட் அவுட்டே ஆகாது. அதனால தான் இந்த ஃபோம் ரொம்ப டென்ஸாக இருக்கும். இந்த ஃபோம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோம். பீட்டா டிபியூ அடிடஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 2012. ரொம்ப ரொம்ப பாப்புலராக ஒரு ரெவல்யூஷனையே அது கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இவங்களை ஃபாலோ பண்ணி தான் சாக்கனி, ஸ்கெச்சஸ், அண்ட்ராமர்லாம் பீட்டா டிபியூ யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் 2 ரீசன். இதோட டியூரபிலிட்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். மினிமம் ஒரு 800 கிலோமீட்டர் டு 1000 கிலோமீட்டர் இந்த லெவலுக்கு ஸ்டாக் ஆகிட்டு இருந்தால் 40 ஸ்டாக் ஆகிட்டு இருந்தால் தரும். அண்ட் தென் எனர்ஜி ரேட் ஒன்றும் அமேசிங்காக இருக்கும். ரொம்ப க்ரீஸியாக இருக்காது. பட் ஆனால் ஒரு அபோவ் ஆவரேஜை விட பெட்டராகவே இருக்கும். இந்த 2 ரீசனால தான் இந்த ஃபோம் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் ரன்ல எனக்கு பிளிஸ்டர்ஸ் ஏற்பட்டது. அது ப்ராபபிலி சாக்ஸ்னால நினைக்கிறேன். இன்னைக்கு நான் எனக்கு பிளிஸ்டர்ஸ் ஏற்படலை. பட் ஆனால் எனக்கு இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஒரு இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணது என்னன்னா ஹீல் ஸ்லிப்பேஜ் ஆச்சு. ஹீல் ஸ்லிப்பேஜ்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஓடும்போது 4 ஃபுட் ஸ்ட்ரைக்கராக இருக்கீங்க, இல்லைன்னா மிட் ஃபுட் ஸ்ட்ரைக்கராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹீல் இங்கே லாக் ஆகாம இங்கே முன்னாடி அப்படியே முன்னாடி வந்து ஸ்கிட் ஆகி போகும். அதனால உங்களுக்கு வந்து இங்கே டோ பாக்ஸில் வந்து சம்டைம் வந்து ரப்பிங் ஏற்படலாம், இல்லைனா டச் பண்ணும். டச் பண்ணுறதுனால என்ன ஆகும், உங்களுக்கு இந்த டோஸில் வந்து இந்த பிளாக் நெயில்லாம் வரும், அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். பட் எனக்கு அந்த மாதிரியான அந்த ரப்பிங்லாம் இல்லை. பட் அந்த ஹீல் ஸ்லிப்பேஜ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு காரணம் இங்கே ஹீல் கவுண்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க. ஒரு ரேசிங் ஷூல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நாட் லைக் அ டெய்லி ட்ரைனர் மாதிரி இல்லை. இங்கே பாருங்க, இங்கே ஈவன் தோ இங்கே ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க, பட் அது அந்த லெவல் கிளிப் பண்ணலை. அதுக்கு அனதர் ஒன் ரீசன், இந்த நிட்டட் அப்பர் ரொம்ப சாக்ஸ் லைக் அப்பர் மாதிரி கொடுத்ததுனால என்னால் வந்து ரன்னர்ஸ் நாட்டும் போட முடியாது. அண்ட் தென் இது வந்து அப்படியே ஒரு சாக்ஸ் மோட தான் இருக்கும். அதனால அந்த ஸ்லிப்பேஜ் இருந்துச்சு நான் நினைக்கிறேன். அனதர் ரீசன் இந்த ஷூவை நான் ஏன் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, கான்டினென்டல் ரப்பர் ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஹைட் இருக்குன்னா ஒரு கான்டினென்டல் ரப்பர். அண்ட் ட்ராக்ஷன் எனக்கு இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. ஹைவேல தான் ரன் பண்ணேன், மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு கிரிப்பு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எக்ஸப்ட் இந்த ஹீல் ஸ்லிப்பேஜ் எனக்கு தெரிஞ்சு வேற பெருசாக எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. நீங்கள் வந்து மோர் தென் 85 kg இருக்கீங்க, உங்களுக்கு பிகினரில் ஒரு ரன்னிங் ஷூ வேணும் அப்படின்னா ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ அண்டர் 10,000. தெர் ஆர் சோ மெனி ஆப்ஷன்ஸ். ப்ளீஸ் வெயிட் ஃபார் மை டீட்டெயில் ரிவ்யூ. அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. ஹாப்பி ரன்னிங் ஃபோக்ஸ். பீஸ்.